ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அபூர்வா சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா வீட்டுக்கு போனோன்னே பூர்ணிமா செம்ம கோவப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் சாரதா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை உள்ளே கூப்பிடுறாங்க. அபூர்வா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க சாரதா. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கோம், ஆனால் அதை எதையுமே மனசில் வைக்காம இந்த அளவுக்கு அன்பாக நடந்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நான் முன்ன பேசினதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எப்படியாவது நட்சத்திராக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாரதா சொல்றாங்க, நட்சத்திராவை ககனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ககனுக்கு மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூர்ணி சொல்றாங்க, சரி நீங்க வந்து எந்த தைரியத்துல நட்சத்திராவை ககனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்க வரீங்க? இந்த விஷயம் மட்டும் உங்க ஹஸ்பண்ட் சந்திராவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, அவரெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்திலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நட்சத்திரா வந்து ககனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, அதனால ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாரதா சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பையனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். என் பையன் மனசுல நட்சத்திரா இருக்காளா இல்லையான்னு தெரியாம நான் வந்து உங்ககிட்ட வாக்கு கொடுக்க முடியாது. அதனால ககன் கிட்ட கேட்டுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். ககன் விரும்புற பொண்ணு வேற பொண்ணா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, ககன் யாரை விரும்புறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாரதா சொல்றாங்க, ககனுக்கு பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை, அதனால என் வீட்டுக்கு பூமியே மருமகளா வரட்டும், பூமி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, நான் நட்சத்திராவை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்காக பூமியை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாரதா சொல்றாங்க, எனக்கு தெரியாது, ககன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறானோ கல்யாணம் பண்ணிக்கட்டும், அது அவனோட விருப்பம், அது நட்சத்திராவா இருந்தாலும் சரி பூமியா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அபூர்வா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ககன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, அப்புறம் ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி நம்ம ஏதாவது தூரத்துல அனுப்பிச்சிருவோம், அதுக்கப்புறமா என் புருஷனோட மனசை மாற்றி அதுக்கப்புறம் அவங்களை இங்கே வர வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாரதா வந்து மனசில் நினைக்கிறாங்க, அபூர்வா சரியான கேடியாக தான் இருப்பா போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு அபூர்வா வந்து, நீங்கள் ககனோட விருப்பத்துக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நான் அவங்ககிட்டே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இந்த சைடு பூர்ணி வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க என்னதான் பேசினாலும் ககன் அண்ணன் வந்து எப்பயுமே நட்சத்திராவை கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி ககன் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. நம்ம பூமி கிட்ட வந்து ககன் சொல்றாங்க, நான் ஒரு லெட்டர் சொல்றேன் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா நம்ம பூமிக்கு நட்சத்திர கொண்டு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஜீரணமாகாம இருக்கும், அதனால வயிற்று வலியில நெளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ககன் கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ககன் கிட்ட சொல்லுவாங்க, சரி நீங்க சொல்றதெல்லாம் நான் டக்குன்னு எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களால முடியவே முடியாது. அப்போ ககன் வந்து கேட்பாங்க, நீ எதுக்காக இப்ப நெளிஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வயிற்று வலிக்குது தானே, எனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோ சாப்பாடையும் நீ ஒண்டியா சாப்பிட்டா அப்புறம் என்ன ஆகும், வயிற்றுக்கு ஒத்துக்காம தானே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்றாங்க, ஆமா எனக்கு ரொம்ப முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ககனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும், நீ வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ பூமினால சுத்தமாக நடக்கவே முடியாது. அப்போ ககன் வந்து பூமியை தூக்கிட்டு போவாங்க. கரெக்டாக ககன் பூமியை தூக்கிட்டு போகும்போது அபூர்வா வந்து கரெக்டாக அவங்களோட ஆஃபீஸ்க்கு என்ட்ரி கொடுப்பாங்க. அபூர்வா ககன் பூமியை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்காகி நிற்பாங்க. அப்போ தான் அபூர்வாவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அப்போ பூமி விரும்புகிறவன் வேற யாரும் இல்லை, இந்த ககன் தானா, டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு இப்போ ககனோட தான் இருக்காளா இவளை சும்மா விடக்கூடாது, சந்திரா கிட்ட இந்த விஷயத்த உடனடியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போது ககன் வந்து யாரையும் தூக்கிட்டு போனாங்களே, அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அவர் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பேர் பூமி, அவங்க வேற யாரும் இல்லை, ககனையாவுக்கு பிஏவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். வீட்டுக்கு போயிட்டு அங்கே சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க, பூமி எங்கே வேலைக்கு போகிறா தெரியுமா, நீங்கள் இவ்வளோ நாளாக அவள் டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போகிறா அப்படின்ட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பூமி விரும்புகிற பையன் யார், அவள் எங்கே வேலைக்கு போகிறா எல்லாத்தையுமே நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, என்ன அபூர்வா, மறுபடியும் அவன் மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டியா, மறுபடியும் அவன் மேலே விஷத்தை கக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, நான் உண்மை என்னமோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பூமி
யாரை விரும்புகிறா தெரியுமா? அந்த ககனை தான் விரும்பிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ககனோட ஆஃபீஸில் ககனுக்கு பிஏவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிற, பூமி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, அவள் எதுக்காக இங்கே இருக்கா தெரியுமா? இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் இருக்கா. கடைசியில் இந்த சொத்து எல்லாம் கைக்கு வந்தோன்னே அந்த ககனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டோடையே செட்டில் ஆகி போயிடுவா. இதுதான் நடக்க போகுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திராவுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த சைடு நம்ம பூமியை தான் காட்டுறாங்க. பூமியை ஹாஸ்பிட்டலில் ககன் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாரு. பூமிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூமி கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போது ககன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ககன் கூட பேசுகிற மாதிரியே அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ககன், உங்களுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் இருக்கா? அதனால தான் எனக்கு ஒன்றுனோன்னு நீங்கள் என்னைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, ஆமாம் பூமி, நீனா எனக்கு உயிர். நீ அன்னைக்கு என்னைய ரிஜெக்ட் பண்ணப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? செத்துடலாம் போல இருந்துச்சு. ஆனால் அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு உன்னையவே நினச்சிட்டு தானே இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நானும் உங்களை தான் விரும்பிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அன்னைக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க இமேஜினேஷன் தான். இதெல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துட்டு சரியான பைத்தியமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க. வெளியில் போயிட்டு ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ககன் கரெக்டாக உள்ளே வருவாங்க. அப்போ பூமி வந்து நான் உங்களை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனோட கையை பிடிப்பாங்க. அப்போ ககன் வந்து கையை அப்படியே தட்டி விட்டுருவாங்க. பூமி சொல்லுவாங்க, எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, ஆமாம், நீ இப்போ சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கிடக்கிற, ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இல்லை நான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல எல்லா சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பூமி சொல்கிறாங்க, என்னைய மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் வேலை கெட்டு போதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என் வேலையை விடு, உன் உடம்புக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்றுனா என்ன, உங்களுக்கு எதுக்கு அதை பற்றிலாம் கவலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககனால் எதுவுமே சொல்ல முடியல. அப்போது பூமி வந்து ககனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் என் மேலே வெறுப்பாக இருந்தாலும் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது அபூர்வா சந்திரா ரெண்டு பேருமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அபூர்வா வந்து சந்திராவை இன்னும் ஏற்றி விட்டுட்டு தான் இருக்காங்க. பூமியை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுங்க, கண்டிப்பாக அவள் வந்து நல்லவளே கிடையாது, அவள் நல்லவளாக இருந்தால் எதுக்காக இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, ககன் கிட்ட ஒரு மாதிரி நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு கூட ககன் பூமியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் சும்மா நாடகம் ஆடி இருக்கா. அப்படி நாடகம் ஆடினால தான் இப்போ அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு பிஏவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, ஃபஸ்ட்டு பூமி வரட்டும், அவள் வாயால் என்ன சொல்கிறா நம்ம கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வாவும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்தில் இருக்காங்க. அப்போ தான் பூமி வந்து வராங்க. பூமியை பார்த்து சந்திரா கேட்குறாங்க, பூமி ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நிறுத்திட்டு எவ்வளோ நாளைக்கு நீ போய் சொல்லி எங்கள் கிட்ட நாடகம் ஆடிட்டு இருப்ப, இன்னைக்கு நான் ஒரு காட்சியை கண்கொள்ளா பார்த்தேன், அதை நான் சந்திரா கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏற்கனவே நம்ம உடம்பு சரியாமல் இருக்கோம், இதில் இவங்க வேற பயங்கர டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்ம ககன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பூமி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு சந்திரா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா பூமி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அப்போ அபூர்வாக்கு செம்ம கோவம் வரும், நீங்கள் இப்படியே அவள் பண்ணுற தப்பெல்லாம் தட்டி கேட்காம விட்டுக்கிட்டே இருங்க, நாளை பின்ன என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கோவமாக கத்திட்டு போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.